அன்பர்களுக்கு வணக்கம். இந்த ஆடியோ ஒரு அனுபவத்தினால வந்த ஆடியோ. அதாவது நம்ம ஃபோர்டு ஆஸ்பயர் வச்சுருக்குறோம். ஒவ்வொரு டைம் சர்வீஸ்க்கு போகும்பொழுதும் அந்த பூட்டில் அந்த டிக்கியாக இருக்கட்டும், இல்லைன்னா கார் டோரு அதெல்லாம் சின்ன சின்ன மெயின்டெனிங் சார்ஜுன்னு நிறைய செலவாயிட்டு இருந்தது. ஸோ என்னன்றதை யோசித்து பார்க்கும்போது காரை நம்ம மட்டும் யூஸ் பண்ணல. நம்ம ஸ்டாஃபு திங்ஸ் எடுத்து வைக்கிறதுக்கு திரும்ப திங்ஸ் எடுக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் டோரை எப்படி க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தருமே ரொம்ப ஒரு பாதுகாப்பில் ஐயோ சாரோடைய டோர் கார் டோர் திறந்துடக்கூடாதுன்ற கான்செப்டில் வேகமாக டம்மு டம்முன்னு அடித்து அந்த காரை ரொம்ப சேஃப்டியாக வைக்கிறோன்ற பேரில் அவங்கள அறியாமையின் காரணத்தினால அந்த டோரில் நிறைய டேமேஜஸ் உண்டாயிருக்கு. ஸோ நம்ம யோசித்து பார்க்கும்போது நாம் அந்த ஸ்டாஃபுக்கு இந்த எப்படி ப்ராப்பராக அந்த டோரை க்ளோஸ் பண்ணணுன்றத எடுத்து சொல்லியிருக்கிறோமா, எஜுகேட் பண்ணியிருக்கோமான்னு கேட்டால் இல்லை. அப்போ என்னுடைய தவறு தானே. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன், எல்லா ஸ்டாஃபையுமே ப்ராப்பராக அந்த காரை எப்படி டோரை க்ளோஸ் பண்ணணும், எப்படி அதை ஓப்பன் பண்ணணுன்ற டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்குறேன். இதேமாதிரி நம்ம நிறுவனங்கள்லேயும் நம்ம ஆஃபீஸ்லேயும் நிறைய பேர் நம்ம காரை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்ககிட்ட நம்ம எஜுகேட் பண்ணிட்டோம்னா இந்த செலவுகளை நம்ம கண்டிப்பாக குறைக்க முடியும். அதனால் நமக்கு ஏற்பட்ட இந்த செலவுகள் மற்றவர்களுக்கு வரக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த வீடியோ பதிவிடப்படுது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எந்த காராக இருந்தாலுமே க்ளோஸ் பண்ணும்போது ஒரே வேகத்தில் அடைக்காமல் ஒரு 1 ஜான் கேப்பில் ஒரு ஃபேர்ம்லி சொல்லுவாங்க இல்லையா, டோன்ட் ஸ்லாம் த டோர்னு வேகமாக அடிக்கக்கூடாது. அதே நேரத்தில் க்ளோஸ் ஜென்ட்லி அண்ட் பட் ஃபேமிலி ஒரு அழுத்தத்தோட அந்த சவுண்டை ஃபீல் பண்ணி அதை எக்கோ அடிக்கிற மாதிரி அதை மைல்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது ஜென்டிலாக க்ளோஸ் ஆகும். நம்ம வேகமாக நம்ம டைட்டாக லாக் ஆகுன்ற எண்ணத்தில் வேகமாக அடிக்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அந்த டோரில் உள்ள ஹிஞ்சஸாக இருக்கட்டும், அந்த ரப்பர் பீடிங், அந்த மெக்கானிசம், சென்சார் இது எல்லாத்துலேயுமே நிறைய ரிப்பேர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்டாஃப்டையும் நீங்கள் இதை எஜுகேட் பண்ணுங்கள். இதன் மூலமாக அவங்களுக்கும் ஒரு புதுசாக லேர்னிங் கிடைச்ச மாதிரி ஆச்சு. நமக்கும் நம்ம காரை ரொம்ப சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணுறது மாதிரி இருக்கும். சரிங்களா? அன்புடன் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம், ஜெய்கே பீசா ஆயுர்வேதா. நன்றி.